மக்களை இந்த பிக் பாஸ் தமிழ் வந்து நம்ம தமிழ்ல வந்து 8 சீசன் நடந்திருக்கு, அதாவது 8 வருஷம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அது எப்படி சொல்லலாம்னா, இந்த பாபநாசம் படம் பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி தான் ஒரு இல்லாத விடயத்தை இருக்கிற மாதிரி தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையை வந்து அந்த அப்படிதான் நடந்திருக்கு. உண்மையிலேயே சௌந்தர்யா ஜாக்லினுக்கு வந்து ஓட் பேங்கே இல்லை ஒஃபிஷியலி. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அன்ஆஃபிஷியலில் ஓட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் இருக்குது. தமிழ் கிளீட்ஸில் ஏன் மனிதர்களே ஒரு நாளைக்கு எத்தனை ஓட்டும் போடலாம். அப்போ ரிவ்யூ பண்ணுற பல பேர் வந்து விலை போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 90% பேர் வந்து விலை போயிட்டாங்க. மேமி கிரியேட் பண்ணுறாங்க, ட்விட்டரில் அப்டேட் கொடுக்குறாங்க, எல்லாரையும் சௌந்தர்யா தரப்பு விலைக்கு வாங்கிட்டு. அப்போ மார்க்கெட்டே இல்லாத, மக்கள் மத்தியில் செல்வாக்கே இல்லாத சௌந்தர்யாவை அண்ட் இப்போ ஜாக்லினை ப்ரமோட் பண்ணுற இதுகள் நடத்தின ஒரு கேவலம் இருக்குது பாருங்க. ஏண்டா இந்த பொழப்பு அப்படின்னான்றது. ஆனால் பொய்கள் புயலாய் வீசும், உண்மை மெதுவாய் பேசுமன்ற மாதிரி இப்போ சௌந்தர்யா மண்டைக்குள்ள ஒரு சரக்கும் இல்லை, அந்த அம்மாவுக்கு ஃபேன்ஸும் இல்லை, இந்த அம்மாலாம் டாப் 3 வர முடியாது அப்படி என்பதை மக்கள் உணர்ந்துட்டாங்க. பிக் பாஸே அதைத்தான் காமிச்சு கொண்டிருக்காரு. சோத்துல உப்பை போடாம எதுக்கு கொடுத்தாரு? ஒரு நாளைக்கு நாள் சம்பளம் 1 லட்சத்துக்கு மேல வாங்குறீங்கள, வாங்குறதுக்கு ஏதாவது உருப்படியா பண்றியா? என்னத்தை நீ கிழிச்சா பிஆர் டீமை வச்சு வெளியில அவன் கத்துறான், அவனுக்கு காசு கிடைக்குது. இங்க எங்களுக்கு என்ன கிடைச்சது? உங்களுக்கு சம்பளத்தை போட்டு இங்க போட்டதுக்கு என்ன உருப்படியா பண்ணீங்க? இந்தா உப்பு இல்லாம தின்னு அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாரு. ஸோ பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு முறையுமே ஓரஸ் பெர்ஃபார்மராக இருக்கிறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட தரம் என்ன இருக்கு, அவங்க என்னத்தை கிழிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது வந்து பிக் பாஸே சொல்லாமல் சொன்னது. சரி, அப்படி இருக்கீங்களா இந்த ஓட்டு அன்ஆஃபிஷியலி வந்து மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டு, ஒஃபிஷியலி வந்து ஓட்டே இல்லை, மக்கள் ஓட் போட இல்லை, இதுதான் உண்மை. சரி, ஓட்டிங் நிலவரத்தை பார்த்துரும், அதுக்கப்புறம் எவிக்ஷன் யாராக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா மக்களை, என்னோட முதலாவது சேனல் டனிஸ் வியூ, அதில் தொடர்ந்து அப்டேட் வந்து கொண்டு இருக்கு. அதில் யாராவது இதில் பார்க்குற நீங்கள் இல்லைன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தாங்க. இதுலேயும் தொடர்ந்து இனிமேல் வீடியோஸ் வந்து வரும். சரிங்களா? ஓகே, அன்ஆஃபிஷியலி அண்ட் ஆஃபிஷியலி இந்த 2லையுமே வந்து முதலிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு நபர் முத்துக்குமரன் அவர்கள் தான். முத்துக்குமரன் அவர்களுக்கு இந்த பிக் பாஸ் 8 தமிழ்ல இருக்கிற ஆதரவை போல வேற எந்த நபருக்குமே வந்து இல்லை. சரிங்களா? அவருடைய ஓட்டு கிட்ட கூட யாராலையும் வர முடியல, வரவும் முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் அவரை இதயத்தில் வச்சிருக்காங்க. அவருடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைத்த பரிசு தான் மக்கள் அவரை ராஜாவா கொண்டாடுறாங்க. ஒபிஷியலி முதலாவது இடம் முத்துக்குமரன் அவர்கள், 2வது இடம் வந்து பாத்தீங்கன்னா ராணவ் அவர்கள். ஏன்னா பிக் பாஸ் அப்படின்றது இந்த சௌந்தர்யா பண்ற மாதிரி ரவுடித்தனம், பொறுக்கித்தனம், எச்சத்தனம், வன்மம் பண்றது இல்லை. இந்த ஜாக்லின் பண்ற மாதிரி பொய் பித்தலாட்டம் பண்றது இல்லை. இந்த அருண் பண்ற மாதிரி சகுனி வேலை, முதுகுல குத்துறது, பெண்களை மதிக்காதது, அதை பண்றது இல்லை. ஃபர்ஸ்ட் மக்கள் பார்க்கறது ஒருத்தருடைய நல்ல குணம். அந்த ரீதியில முத்துக்குமரன் நம்பர் 1. அதுக்கப்புறம் ராணவ் கிட்ட நல்ல குணம் இருக்கு. அதை அண்ட் அந்த சௌந்தர்யாவுக்கு அவர் கொடுக்குற செருப்படியெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் 8ல மக்களுக்கு பிடிக்காத ஒரு போட்டியாளர் சௌந்தர்யா, ஜாக்லின், அருண். அப்ப இவங்களை அங்க யார் வச்சு செஞ்சாலும் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு செல்வாக்கு வரும். ஸோ அதன் ரீதியாகவும் ராணவுக்கு ஓட்டு வந்து எதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். 2வது இடத்துல ராணவ், 3வது இடத்துல பவித்ரா ஜனனி. உண்மையிலேயே பவித்ரா ஜனனி போடுகின்ற ஹார்ட் ஒர்க்ல 1% கூட இந்த சௌந்தர்யாவோ ஜாக்லினோ போடுறதில்லை. சிம்பிளா நினைச்சு பாருங்க மக்களே, இப்ப சீரியல்லையே ஏதாவது ஒரு கொடுமை நடந்துச்சுன்னா, தெய்வ மகள்னு ஒரு சீரியல் வந்துச்சு. அதுல அன்னிக்காரி அவங்களோட அக்காவோட புருஷனை ஆள் வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கு. அந்த சீன் டெலிகாஸ்ட் ஆகி அந்த அடுத்த நைட்டே மக்கள் அந்த சீரியலுக்கு எதிராக, அந்த டைரக்டருக்கு எதிராக குரலை கொடுத்தாங்க. இப்படியான சீன் எல்லாம் வைக்கக்கூடாதுப்பா, நம்ம கலாச்சாரத்துக்கு இது ஒரு இதா இருக்குன்னு. அப்ப ஒரு நாடகத்திலேயே மக்கள் அப்படி குரலை கொடுக்குறாங்க நம்ம தமிழ் மக்கள் அப்படின்னா, இந்த ரவுடித்தனம் பண்ற சௌந்தர்யா ஜாக்லினுக்கு நம்ம மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா? இல்ல வேறுபாடு பார்க்குற அருணுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா? இல்ல, கடைசி வரைக்கும் இல்ல. ஸோ அதனாலேயே மக்களிடம் இந்த சௌந்தர்யா, ஜாக்லின், அருணோட பிஆர் வேலைகள் எடுப்பட இல்லை, கவர இல்லை. ஸோ ஆனா பவித்ராவோட ஹார்ட் ஒர்க் வந்து போய் சேர்ந்துருக்கு. சரிங்களா? அவங்க ஏதோ பண்றாங்கன்னு மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதனாலே பவித்ரா ஜனனி அவர்களை 3வது இடத்துல வச்சிருக்காங்க. 4வது இடத்துல மஞ்சரி அவர்கள். கண்டிப்பா மஞ்சரி அவர்களுடைய திறமையில 1% கூட அந்த சௌந்தர்யாவுக்கோ ஜாக்லினுக்கோ அருணுக்கோ இல்லை. ஸோ மக்கள் கரெக்டாக தான் வந்து ஓட்டிங்கை போட்டிருக்காங்க. சரிங்களா? ஒஃபிஷியல் ஓட்டிங் நிலவரம், முத்துக்குமரன் அவர்கள் தொட முடியாத உச்சத்தில் 1வது இடம், 2வது இடம் ராணவ், 3வது இடம் பவித்ரா ஜனனி, 4வது இடம் மஞ்சரி. இந்த 4 பேரும் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதாவது வெளியில
அனுப்ப முடியாத அளவுக்கு, கை வைக்க முடியாத அளவுக்கு ஓட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறது இந்த 4 பேர் தான். மீதி இருக்கிற 8 பேர், சரிங்களா, மீதி இருக்கிற 8 பேர்ல யாராவது ஒருத்தங்க வெளியில போகக்கூடிய நிலையில தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஓட்டு வந்து ஒரு 500 1000 அப்படிதான் கம்மியா இருக்கே தவிர பெரிய கேப் எல்லாம் இல்லை. சொல்ல போனா 4வதுக்கு 5க்கு முன்னாடியே லட்சக்கணக்கில் டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ முதல் 4 இடம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. மீதி வர்ற 5ல இருந்து 12 வரைக்குமே யாரை வேணுமென்றாலும் தூக்கலாம் என்ற நிலைமையில தான் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் மேபி நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆனந்தி வெளியில போகலாம், இல்ல ரஞ்சித் வெளியில போகலாம், ராயன் வெளியில போகலாம், தர்ஷிகா வெளியில போகலாம், சத்யா வெளியில போகலாம், சௌந்தர்யா வெளியில போகலாம், ஜாக்லின் வெளியில போகலாம். சில வேலைகள்ல சாச்சனா கூட சான்ஸ் இருக்கு, போகலாம். சரிங்களா? ஸோ இந்த 8 பேர் தான் வந்து வெளியில போக சான்சஸ் இருக்கு. 8ல் 2 பேரோ 8ல் ஒருத்தங்களோ. மீதி முதல்ல இருக்கிற 4 பேர் மேலேயும் கையே வைக்க முடியாது. சரிங்களா? இதுதான் ஒபிஷியல் ஓட்டிங் நிலவரம். ஸோ மக்கள், எனக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறவங்க, இப்போ ரிவ்யூ பார்க்குறவங்க, அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த பிக் பாஸ் பார்க்குறதுல ஒரு 5% இல்லை ஒரு 8-9% தான். மீதி 90-91% வந்து டிவியில் ஹாட்ஸ்டாரில் பார்த்துட்டு ஓட்டை போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிற மக்கள் தான். அப்போ மக்களோட கணிப்பு கரெக்டாக தான் இருக்கு. அது ஓட்டிங் ஒஃபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்டே தெரியுது. சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.